ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் 4ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. நீளம் அகலத்தை விட 14 மீட்டர். அகலத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அகலத்தை விட நீளம் 14 மீட்டர் கூட இருக்கு. ஸோ இது எக்ஸ் மீட்டர்னா இது எக்ஸ் + 14 மீட்டர். அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் நீளம் மற்றும் பரப்பளவை காண. செவ்வகத்தின் நீளம் எக்ஸ் மீட்டர் என்க. அகலம், செவ்வகத்தின் அகலம் எவ்வளவு? அதை விட இது 14 மீட்டர் கூட. ஸோ எக்ஸ் + 14. சுற்றளவு என்ன ஃபார்முலா? 2 × நீளம் கூட்டல் அகலம் L + B. ஓகே, 2 × நீளம் என்னன்னு வச்சிருக்கோம்? எக்ஸ் + 14. அகலம் என்ன வச்சிருக்கோம்? வெறும் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ 2 × 2x + 14. இந்த சுற்றளவு எவ்வளவுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச சுற்றளவு ஃபார்முலாக்கு என்ன? 2 × 2x + 14 = 200. ஓகே, இந்த 2 கீழே முதல்ல கொண்டு வா. 200/2 100 ஆயிரும். அப்ப 2x = 100 - 14. சிம்பிளை பண்றேன். கழிச்சோம்னா 86. ஓகே, 100ல் 14 கழிங்க 86. வெறும் x = 43 மீட்டர். அப்ப நீளம் = எக்ஸ் + 14. 43 + 14 = 57 மீட்டர். அகலம்தான் எக்ஸ். இதுதான் என்னது? 43 அகலம். ஓகே, ஸோ நீளம் 57 மீட்டர், அகலம் 43 மீட்டர். அதை விட இது 14 கூட இருக்கு இல்லையா? இப்போ பரப்பளவு கேட்குறாங்க. செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு கண்டுபிடி. நீளம் கண்டுபிடிச்சது மட்டும் பத்தாது, பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் × அகலம். 57 × 43. சுற்றளவு பாருங்க, கூட்டுனா 100, 100 2ஆல் பெருக்குனா 200. அவங்க கொடுத்த ஆன்சர் வந்துடும். ஓகே, இது பெருக்கணும். பரப்பளவுக்கு நீளம் × அகலம். (2451 சதுர மீட்டர் பரப்பளவு. ஓகே, செவ்வகத்தின் பரப்பளவு = 2451 சதுர மீட்டர். ஓகே, நீளம் 57. அதுவும் எழுதிடணும். 2 ஆன்சர் கேட்டிருக்காங்க. நீளம் = 57 மீட்டர், பரப்பளவு 2451 சதுர மீட்டர்.